வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே. எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? அகநானூற்று பாடலை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, உங்களை ரொம்ப நேரம் நான் காக்க வைக்க விரும்பலை. அதனால் நான் நேரடியாக பாடத்துக்குள்ளேயே போயிடுறேன். சரியாம்மா? சரி, இப்போது இந்த பாட்டை நான் வாசித்து உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஏன்னா அம்மூவனாருடைய பாடல் ரொம்ப ஒரு கொடுந்தமிழாக இலக்கியத்தனமாக இருக்கும். அதனால் இது எடுத்த உடனே நான் பாட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு நான் விளக்கம் ஆரம்பித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாடலை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நான் என்ன ஒரு யுக்தியை கையாள போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நான் முதல்ல இந்த சீக்வன்ஸ், அந்த சூழலை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட போகிறேன். அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டை எடுக்க ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? வச்சுக்கோங்க, புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க, ஒரு பென்சில் கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ அதை பக்கத்தில் உங்களுக்கு பொருள் புரியலைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கைடு நோட்ஸு இதெல்லாம் வச்சு படிக்கிறத நான் எப்போவுமே நான் அதை வரவேற்க மாட்டேன். நிச்சயமாக அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மக் பண்ணி டப்பா அடித்து எழுதுறதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் பாட்டை நல்லா நான் நடத்தும் போது பக்கத்தில் தேவையான பொருள்களை எழுதி வச்சு குறிப்புகளை எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்களாகவே எழுதலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் விடையை நீங்களே எழுதலாம். எந்த நோட்ஸையும் நீங்கள் பார்த்து டப்பா அடித்து அதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இது மொழி பாடம். அதனால் அதெல்லாம் நீங்கள் மக் பண்ணி படிக்கக்கூடாது, புரிஞ்சு நீங்களாக எழுதணும். அப்போ தான் மொழித்திறன் வளரும். அதை நம்பக்கூடியவன் நான். சரியாம்மா? அதனால் உங்களுக்கு நான் சின்னதாக உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் பாட்டை நடத்துகிறேன். உங்களுக்கு பாட்டு ரொம்ப எளிதாக புரியும். சொல்லட்டுமா? சரி, இப்போ இந்த பாட்டு யாரை பற்றியது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே உங்களுக்கு அகப்பொருளில் 8 தொகை நூல்களில் உள்ள 5 அகப்பொருள் நூல்கள்லேயுமே சரி, தலைவனுடைய பெயரையும் தலைவியினுடைய பெயரையும் குறிப்பிடவே மாட்டாங்க. புரியுதா? யாருமே நற்றாய், செவிலித்தாய், தலைவன், தலைவி, பாங்கன்னா தோழன், ஃப்ரெண்டு, நண்பர்கள், தோழி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்களே தவிர யாருடைய பெயருமே குறிப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு காதல் வாழ்க்கைங்கிறது ஒரு பொதுவான வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையிலும் இது நிகழும் இல்லையா? அதனால் இதை உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக பேரை சொல்ல மாட்டாங்க. அது ஒரு இலக்கணம். அது ஒரு இலக்கணம். அதனால் இங்கே தலைவன், தலைவி அப்படி தான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, இப்போ பாருங்கள். தலைவன் தன்னுடைய பாங்கன்னா தோழன்னு சொன்னேன், ஃப்ரெண்டு. காதல் வாழ்க்கைன்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸு இல்லாமல் ஒரு காதல் கிடையவே கிடையாது. காதலிக்கிறதுக்கு வேணால் ஒரு தலைவனும் தலைவியும் போதும். ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நண்பர்கள் கூட்டம் வேணும். ஸோ இலக்கியத்திலும் அதுக்கு பெரும் பங்கு இருக்குது. தோழிக்கும் தோழனுக்கும் பெரும் பங்கு. நிறைய பாடல்கள் இருக்குது. அவங்க என்னெல்லாம் உதவி செஞ்சாங்க, எந்த விதத்தில் இவங்க காதலுக்கு உறுதுணையாக இருந்தாங்கங்கிறத சொல்லக்கூடிய சங்ககால பாடல்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு இலக்கியங்களில். இப்போ இந்த பாட்டிலையும் தலைவன் தன்னுடைய தோழன்கிட்ட தன்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு சைட், ஒரு பெண்ணை முதல் இதில் பார்த்துருக்கான். அந்த அனுபவத்தை தன்னுடைய தோழன்கிட்ட சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. யார்? தலைவன் பாங்கனுக்கு சொல்கிறான். அதுதான் கூற்று. எந்த நிலத்தை சார்ந்திருக்கு? நெய்தல் நிலம். நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துட்டோம், அறிமுகத்திலேயே. நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். ஏன்னா அதுக்குள்ள எல்லா கருப்பொருள்களும் இந்த பாட்டில் வந்திருக்கும். கருப்பொருள்கள்னால் அந்தந்த நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், அதுதான் கருப்பொருள். அது எல்லாமே இதில் வந்திருக்கும் இந்த பாட்டில். அதனால தான் இதை நெய்தல் திணை அப்படின்னு இந்த பாட்டை சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இது இந்த தலைவி நெய்தல் நில தலைவி. சரியா?
கடல்புறத்தே வாழக்கூடிய ஒரு தலைவி. அவள் வந்து பல மலைகள் எல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே வந்து உப்பு விற்கிறதுக்கு வர்றா. ஒரு எருதை பூட்டிய ஒரு வண்டியில், மாட்டு வண்டியில் உப்பை ஏற்றிட்டு, கல் உப்பு இருக்குல்ல, அந்த கல் உப்பை ஏற்றிக்கிட்டு அப்பா கூட, அவங்க அப்பா தந்தையாரும் கூட வர்றாரு, இவளும் கூட வர்றா வியாபாரத்துக்கு. அதுக்கு தான் முதலே சொன்னது, பெண்களும் வணிகத்தில் ஈடுபட்டார்கள்னு. உப்பை விற்கிறதுக்கு கிராமத்துக்குள்ளே வர்றா. அப்போ அவள் வந்து கூவி கூவி விற்றுக்கிட்டே வர்றா. என்னென்னு, இந்த உப்பை வாங்குங்க, அது வந்து இவ்வளோ விலை, அதுக்கு இணையான வேறு ஏதாவது ஒரு பொருள், நெல்லோ ஏதாவது ஒன்று கொடுங்க, பண்டமாற்று முறை மாதிரி. ஸோ காசு வாங்குறத விட பொருள்களாக பண்டமாற்று முறையில் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்கிட்டேருந்து உப்பு வாங்கிட்டு யாராவது நெல் கொடுங்க அப்படின்னு சொல்லி உப்பை கூவி கூவி விற்றுக்கிட்டே அவள் தெருவில் வர்றா. அவள் வரும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு நாய், இவளுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு நாய் நிற்கிது. அந்த நாய் புதிய ஒரு ஆள் வந்து நம்ம தெருவில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாய் அவளை பார்த்து குறைக்குது. சரியா? குறைச்ச உடனே அவள் என்ன செய்கிறா, அப்படியே ஒரு பயந்து போய் மிரண்டு போய், கண்கள்லாம் மிரண்டு, எப்போவுமே நம்ம நாய் வந்து நம்மளை பார்த்து குறைச்சிதுன்னு சொன்னால் நம்ம பயப்பட தானே செய்வோம். அதே ரியாக்ஷன் தான் அவளும் கொடுக்குறா தலைவி. கண்கள் மிரள அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறா நாய் குறைச்ச உடனே. இந்த காட்சியை தலைவன் தெரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தானாம். அப்போது அவளுடைய கண் மிரண்டுதில்ல பயத்தில், அந்த பெரிய கண்கள் வந்து மிரண்ட உடனே, காதல் வர்றதுக்கு 1000 ரீசன்மா ஒரு பெண்ணிடத்தில். இந்த தலைவனுக்கு வந்து அவள் கண்ணை பார்த்து அந்த மிரண்ட அந்த கண்களை பார்த்த உடனே, கண்களை சந்தித்த உடனே அவனுக்கு அங்கே காதல் வந்துருச்சுமா. அவன் மேலே ஒரு க்ரஷ், உங்கள் பாஷையில் சொன்னான், ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. அந்த பெண் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரியா? ஸோ வந்து அவன் வந்து தன்னுடைய பாங்கன், தன்னுடைய தோழன்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுப்பா, அந்த பெண்ணுடைய கண்ணை பார்த்த உடனேயே நான் வந்து காதல் வயப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த வண்டி வந்து என்ன ஆகுதான், அந்த ரோட்டில் ஒரு குழியில் நிறைய சேறு இருக்குது. அந்த சேத்துக்குள்ளே அந்த சக்கரம் போய் மாட்டிக்கிச்சான். இந்த பொண்ணு தகப்பனார் ஓட்டிகிட்டு வந்த அந்த வண்டி, உப்பு வண்டி இருக்குல்ல, அந்த சக்கரம் வந்து அந்த மாட்டு வண்டி அந்த சேத்துல போய் மாட்டிக்கிச்சாமா. மாட்டின உடனே என்ன ஆச்சு, அவங்க அப்பா, அது வந்து அந்த எருதுனால இழுக்க முடியல வண்டியை, சக்கரம் உள்ள மாட்டினதுனால அந்த எருது என்ன பண்ணுதான், கஷ்டப்பட்டு அதை இழுக்க முயற்சி பண்ணுதான். அந்த எருதுக்கு அவங்க அப்பா உதவி செய்கிறாராம். சரியா? அது அவங்க அப்பா வந்து உதவி செய்கிறாராம், கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த குழிக்குள்ளேருந்து சேத்துலேருந்து அந்த சக்கரத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்காக அவங்க அப்பா வந்து உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். யார்? தலைவன் தோழன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். ஒரு காதலை மட்டும் சொல்லி இருந்தால் அது ஒரு செய்தி தான். நான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா, எனக்கு பிடிச்சிருச்சின்னு சொல்லியிருந்தா அது வெறும் செய்தி தான். ஆனால் அதோடு நிறுத்தாமல் இன்னொரு சீக்வன்ஸை சொல்கிறான் பார்த்தியா, வண்டி வந்து மாட்டுச்சு, சக்கரம் மாட்டுச்சு, எருது அதை கஷ்டப்பட்டு இழுத்துச்சு, அதுக்கு அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணார், உதவி புரிஞ்சார் அப்படின்லாம் ஒரு கதையை சொல்கிறான் பார்த்தியா. இந்த கதை அவன் சும்மா சொல்லலை, இதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அதை மறைமுகமாக தன்னுடைய தோழனுக்கு அவன் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தங்கிறத நான் பின்னாடி பாட்டை முடிச்சுட்டு சொல்கிறேன். சஸ்பென்ஸ். சரியா? எல்லாத்தையும் முதலே சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம இலக்கணம் படிக்கும்போது இந்த செய்யுளுக்கு இன்னும் மெருகேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சில யுக்திகள் அப்படின்னு சொல்லி அணி, உள்ளுரை ஓமம், இறைச்சி அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் பின்னாடி பாடலோடு உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அது அப்படின்னு சொன்னேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போது இந்த பாட்டில் ஒரு உள்ளுரை ஓமம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஓமைன்னா ஒப்பிட்டு சொல்கிறது இல்லையா, ஒரு ஓமையை சொல்லி அதுக்கு உள்ளர்த்தம் வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த உள்ளுரை ஓமத்துக்கான அர்த்தம். அதை விரிவாக நான் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். இதுதான் வந்து சூழ்நிலை.
இப்போ பாட்டை பார்க்கலாமா? பாட்டை பார்த்துடலாமா? பாருங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறு குடி பரதவர். பரதவர்னா மீனவர்கள். பரதவர் என்றால் மீனவர்கள். மீனவர்கள் பெருங்கடல் வேட்டத்து. இந்த மீனவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல். என்ன மிஸ், கடல்னு சொல்கிறீங்க, வேட்டையாடுதல், அது காட்டில் தானே மிஸ் வேட்டையாடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இங்கே என்ன வேட்டையாடுறாங்க? வேட்டத்துன்னு சொல்கிறது மீனை வேட்டையாடுகின்றார்கள். பெரிய 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 மீன்களை எல்லாம் மீனவர்கள் கடலில் சென்று வேட்டையாடி பிடிக்கின்றார்கள் அப்படின்னு அவங்க வீரத்தை சொல்கிறாங்க. இருங்கழி செருவின் உழாது செய்த. இருங்கழி செருனா வயல். செருனா வயல். இங்கே வயலுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் ஆசிரியருடைய திறமை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கழி அப்படிங்கிறது உப்பளங்கழி. உப்பளங்கழி, உப்பளம்னு சொல்கிறோம்ல, உப்பு விளைவிக்கிறாங்க இல்லையா நிலம், அது அந்த உப்பங்கழி. அதை வயலுன்னு உருவகப்படுத்தி சொல்கிறார். அங்கே உப்பு அறுவடை செய்கிறாங்க. உழாமல் உழாது செய்த அப்படிங்கிறாங்க. உழாது அளபெடை, செய்யுளிசை அளபெடை ஞாபகம் இருக்கா? இடையில் அளபெடுத்திருக்கு. செய்யுளிசை முதல் இடை கடையிலையும் அளபெடுக்கும்னு நான் இலக்கணம் நடத்தியிருக்கேன். ஸோ இது இடையில் அளபெடுத்ததுனால இது செய்யுளிசை அளபெடை. சரியா? ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா உப்பளத்தை வயல் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அங்கே உழாமல், வயலில் தான் உழணும், நாற்று நடணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. இங்கே உழாமல், ஏர் உழாமல் அறுவடை செய்கிறாங்களாம். எதை? உப்பை விளைவிக்கிறாங்களாம். அங்கே பயிரை விளைவிக்கிறாங்க, இங்கே உப்பை விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சரியா? சரி, அடுத்த வரிக்கு வரலாமா? வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி. அந்த வெண்மையான கல்லுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, கல் உப்பு, அதனால தானே அந்த கல் உப்புன்னு சொல்கிறோம். அந்த வெண்மை நிறத்திலான அந்த கல் உப்பை கொள்ளை சாற்றி. கொள்ளைனா விலையை சொல்லி, சாற்றினா சொல்லுதல். விலையை சத்தமாக கூவி விற்கக்கூடியவர்கள் யாரு? இந்த பரதவர், மீனவர்கள். சரியா? என்றூள் விடர் குன்றம் போகும். என்றூள் விடர் குன்றம் போகும். அந்த உப்பை அவங்க விளைவித்த இடத்துலையே விற்க முடியாது. ஏன்னா சுற்றிலும் கடல், அங்கே மீனவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அந்த உப்பை விற்கணுன்னா எங்கே வரணும்? விடர் குன்றம் போகும். நல்ல சூரிய வெப்பத்தினால் அந்த தெருக்கள் எல்லாம், நிலங்கள் எல்லாம் பிளந்து இருக்குமா, அவ்வளவு சூடாக உஷ்ணமாக. அப்படிப்பட்ட அந்த ஊர்களுக்கு கூட மலையெல்லாம் தாண்டி, குன்றம்னா மலை, மலையெல்லாம் தாண்டி, மலை வெடிப்புகளையெல்லாம் தாண்டி கிராமங்களுக்கு அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாமல் சமைக்க முடியாது இல்லையா? எல்லாருக்குமே, எல்லா நிலத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் உப்பு முக்கியம் இல்லையா? அதே மாதிரி எல்லா நிலத்தில் வாழக்கூடியவங்களுக்கும் சோறு முக்கியம். எல்லாமே அப்படி தானம்மா, எல்லாமே மக்களுக்கு முக்கியம் தானே. அப்போ ஒவ்வொரு நிலத்தில் விளையக்கூடியதை முன்னாடி பண்டமாற்று முறைப்படி நான் உனக்கு உப்பு தரேன், நீ எனக்கு தேனு கொடு, இல்லை நெல் கொடு அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க, பொருளை மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த காசுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது அப்புறம் ரூபா நோட்டு, பணம் அப்படின்னு அப்படியே நமக்கு முன்னேறி வந்துட்டோம். காசு கொடுத்தா நமக்கு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். இது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். ஸோ இருந்த இடத்துலையே அந்த உப்பை விற்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த மலை வெடிப்புகளை எல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே அந்த வண்டியில், மாட்டு வண்டியில் உப்பை ஏற்றி ஊருக்குள்ளே அந்த உப்பை கூவி விற்கிறாங்க. யார்? மீனவர்கள். அப்படி வந்தது தான் யார்? கையில் என்ன வச்சுருப்பாங்களாம்? கதழ் கோல் உமணர் காதல் மடமகள். அப்படி உப்பை விற்க வந்தவங்க தான் உமணர்னாலும் உப்பு வணிகர்கள் தான். பரதவர்னா மீனவர், உமணர் அப்படின்னு சொன்னால் உப்பு வணிகர்களை உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உமணர்கள் கையில் என்ன வச்சுருந்தாங்களாம்? ஒரு கோல் வச்சுருப்பாங்க, கதழ் கோல். கதழ் கோல்னால் என்ன? நல்ல ஒரு பெரிய குச்சி கையில் வச்சுருப்பாங்க.
எதுக்கு அப்படின்னா அந்த மாட்டை விரைவாக ஓட்ட செய்கிறதுக்காக அந்த கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அது அப்படி கொஞ்சம் சோர்வடையும் போது அப்படி ஒரு டக்குன்னு ஒரு அடி கொடுப்பாங்க, ஒரு தட்டுவாங்க. உடனே அது பாஞ்சு ஓடும் எருது. அதனால் அந்த விரைவாக வண்டியை ஓட்டுறதுக்காக ஒரு கோல் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அந்த கோலை ஏந்தியபடி உமணர் காதல் மடமகள், அவங்க அப்பா தான் வர்றாரு வண்டியை பிடிச்சிட்டு. கூட யார் வந்தாங்க? நான் பார்த்தேன், உப்பு வணிகரனுடைய மகளை பார்த்தேன். மடமகள். மடமகள்னால் நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் சொல்லியிருக்கேன், இளமை பொருந்திய மகள், நல்ல ஒரு டீனேஜர் பெண். அப்போ தானே காதல் வரும் இல்லையா? அந்த பருவம், காதல் வரக்கூடிய பருவத்தில் உள்ள பெண் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் நமக்கு. அப்படி ஒரு காதல் மடமகளை நான் பார்த்தேன். அவங்க அப்பா கூட உப்பு விற்கிறதுக்காக வந்திருந்தா. மெதுவாக பாயிண்ட்டுக்கு வரான் தலைவன், தோழன்கிட்ட சொல்கிறான், பாங்கன்கிட்ட. எப்படி நான் வந்தாலாம்? சில்கோல் எல் வளை தெரிப்ப வீசி. என்ன எதுக்காக வந்தாலும், எப்படி வந்தாலுமா? கையில் நிறைய கண்ணாடி வளையல்களை அணிந்திருந்தாளாம். எல் வளை, நிறைய கண்ணாடி கலராக கண்ணாடி வளையல் கைகளில் நிறைய அணிஞ்சிருந்தாளாம். சரியா? அந்த வளைகள், கண்ணாடி வளையல் இல்லையா, கையை வீசும் போதெல்லாம் சத்தம் வரும்ல, கலகலான்னு. அது ஒரு நல்லா இருக்கும் அந்த சத்தம். கண்ணாடி வளையினுடைய சத்தம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு, ஒரு இசையை போல் இருக்கும். ஸோ இவன் என்னெல்லாம் பார்த்துருக்கான்னு பாருங்க. அங்கே நின்றுக்கிட்டு அவள் எப்படி வந்தாலாம்? கையை வீசி நடந்து வந்தாளாம். அப்போ அவள் கையில் உள்ள அந்த வளையல்கள் எல்லாம் கலகலான்னு ஒரு சத்தத்தை ஏற்படுத்தியதான். அதில் தான் அவன் அட்ராக்ட் ஆகி திரும்பி பார்த்தாராமா. கண்ணாடி வளையல் சத்தம் கேட்டு என்னான்னு பார்த்தா ஒரு அழகான பெண். உடனே அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டான். தன்னுடைய கண்ணாடி வளையல்கள் கைகளில் வீசி நடந்ததனால் சத்தம் எழுப்ப நான் அவளை கூர்ந்து பார்த்தேன். அவள் என்ன பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொன்னால், கூவிக்கிட்டே வந்தா. என்னன்னு? நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூறலின். அங்கே உள்ள பெண்கள் காதில் படும்படியாக, சேரினா அந்த ஊர் பாண்டிச்சேரி புதுச்சேரின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஊர். அந்த ஊரில் உள்ள பெண்கள் காதில், அவங்க தானே சமைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க காதில் படும்படியாக சத்தமாக சொல்கிறா. என்னது? நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, நான் உங்களுக்கு உப்பு தர்றேன், அதுக்கு இணையாக நீங்கள் எனக்கு நெல் கொடுங்க, நெல்லுக்கு நான் உப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூவி கத்திக்கிட்டே அவ வந்தா. அப்படி வரும்போது மனைய விழியறி ஞமிலி குறைப்ப, வீட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்த, சரியா, இவ சத்தம் போட்டு, விழினா கூப்பிடுறது இல்லையா, இவ சத்தம் போட்டு இவ சொன்னதை கேட்ட உடனே வீட்டுக்கு அருகாமையில் அருகில் நின்று கொண்டிருந்த ஞெமிலின்னா நாய், மார்க் பண்ணிக்கோங்க, மேலே நாயின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை 1 மார்க்கில் கேட்பாங்க. ஞெமலி என்றால் என்ன என்று கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பல ஆப்ஷன், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஞெமலி அப்படின்னா நாய். அப்போ இவளுடைய கூவிய அந்த சத்தத்தை கேட்டு, விழியறி அவளுடைய குரலை கேட்டு, இது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கே, புதுசாக இருக்கே, நம்ம தெருவில் பழக்கப்பட்ட குரல் மாதிரி இல்லையே, புதியவர்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாய் என்ன பண்ணிச்சான்? குறைப்ப. அது குறைச்சிதான் அவளை பார்த்து குறைச்ச உடனே அவள் என்ன ஆயிட்டாளாம்? பயந்துட்டா. வெறின்னா என்ன? அஞ்சி விட்டாள், பயந்து விட்டாள். அளபடையில் சொல்லியிருக்காங்கம்மா, அவ்வளோதான். இல்லைன்னா ஈற்றில் ஈ வராதில்ல, உயிரெழுத்து ஈ ஈற்றில் வராதில்ல தமிழ் சொல்லில், இப்போ வந்திருக்கு. அப்போ அது என்ன? அளபடை. ஈல முடிஞ்சால் என்ன அளபடைன்னு சொல்லி கொடுத்தேன்? சொல்லிசை அளபடை. இந்த உயிரெழுத்து ஈல இல்லை ஈய இந்த மாதிரி முடிஞ்சதுன்னு சொன்னால் அது சொல்லிசை அளபடைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? பொருத்தி பாருங்க. பயந்துட்டா. இந்த நாய் தன்னை பார்த்து குறைத்த உடனே அவள் பயந்து போயிட்டா. பயத்தில் என்ன பண்ணாலாம்? மதர் கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு. அவளுடைய மதர் கண், மதர்னா அழகுன்னு அர்த்தம்.
இதெல்லாம் செந்தமிழ் இலக்கிய வார்த்தைகள். மதர்னா அழகியன்னு அர்த்தம். அப்போ அழகிய, கயல்னா மீன். பெண்களுடைய கண்களை வந்து எப்போவுமே மீனுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. கண் வந்து கயல் மாதிரி இருக்கணும், மீன் மாதிரி இருக்கணும் அந்த ஷேப்பு அப்படின்னு வந்து ரசிக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் வந்து பெண்களுடைய கண்களை வந்து மீனுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். அந்த மாதிரி இவர் ரசிச்சிருக்கிறார். அவள் வந்து பயத்தில் மிரண்டு பார்த்தால, அப்போ அவள் கண்ணு ரொம்ப அழகாக இருந்துதான். அழகிய மீன் மாதிரியான அழகான கண்களாம். அது மிரண்டு பார்த்ததில் இவர் மிரண்டு போயிட்டார், விழுந்துட்டார் காதலில் தலைவன். சரியா? கண்களை விரித்து அவள் மிரண்டு பார்த்து பயத்தோடு அவள் பார்த்த அந்த அழகு இருக்க பற்றியா, அந்த நொடி பொழுதில் நான் என் மனதை அவளிடம் பறிகொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் அவன் சொன்னது அவனுடைய முதல் காதலை பற்றி தன்னுடைய நண்பன் கிட்ட சொன்னான்னு நம்ம எடுத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறான்னு பாருங்க. இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமூது அள்ளல் அழுந்திய சாகாட்டு. சரியா? அந்த சேரை வர்ணிக்கிறாமா, வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. சேர் இருந்ததுன்னு சொன்னோம்ல, அது மாட்டு அந்த வண்டி சக்கரம் போய் சிக்கிக்கிச்சுன்னு சொன்னோம்ல, அதை அவர் வர்ணிக்கிறார். என்னன்னு? புனவன், புனவன்னா காணவன். காட்டில் இந்த திணை புனை வச்சுட்டு காவல் காப்பாங்கல்ல, திணை பயிரிட்டுட்டு அந்த மரத்துக்கு மேலே ஒரு குடிசை மாதிரி போட்டு திணைப்புனை காவல் காப்பாங்க இல்லையா? அந்த திணைப்புனை காவல் காத்ததுக்கப்புறம் அந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அது அந்த அந்த வெறும் அந்த கதிர்கள் மட்டும், காஞ்ச கதிர்கள் மட்டும் இருக்கும். திணையை அறுத்துருவாங்க கதிரை, அந்த வெறும் அந்த தாழை மட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து எரிப்பாங்க. ஏன்னா அடுத்தது திருப்பி பயிர் வைக்கணும்ல, அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு, இது ஒன்றுத்துக்கும் உதவாது. அதனால அதை என்ன செய்வாங்கன்னா அதை எரிப்பாங்க. எங்கள் காட்டில் அதை தான் சொல்கிறான். அந்த காட்டில் அந்த மாதிரி ஒரு தடவை அறுவடை செஞ்சு திணையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தாழைகளை வந்து காஞ்ச அந்த சருகுகளெல்லாம் எரிப்பாங்கல்ல, அப்போ அங்கே ஒரு பெரிய புகை வரும். ஏன்னா அது திப்பு திப்புன்னெலாம் எரியாது, புகை தான் புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கரும் புகை வந்து எழும். அந்த புகையினுடைய நிறத்தை போல காதலில் உளர்றான் இல்லைம்மா. இதெல்லாம் யார் கேட்டா இவங்கிட்ட? காதலில் உளர்றான். இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும். அந்த காணவர்கள் எரிக்கக்கூடிய அந்த அந்த திணைப்புனையில் வரக்கூடிய அந்த புகை இருக்குல்ல, கருப்பு புகை, அந்த மாதிரி இந்த அள்ளல், அள்ளல்னா சேரு, மாமூது அள்ளல், அள்ளல்னா சேரு, தொளி. அந்த சேரினுடைய நிறம் அப்படி இருந்துச்சான். அந்த புகையினுடைய நிறம் போல கருகருன்னு இருந்துதாம்மா. அவ்வளோதான், ஒரு சேத்துக்குள்ளே இறக்கிட்டாம்மா சக்கரத்தை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு ஓமை. அந்த சேத்தினுடைய நிறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. அந்த புகையில் எழக்கூடிய அந்த கரிய நிறத்தை போல இருந்த அந்த சேரு, அதில் அந்த சக்கரம் அழுந்திடுச்சு, அழுந்திய சாகாட்டு. புரியுதா? அந்த சக்கரமானது அந்த தொழிக்குள்ள அழுந்திடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ வண்டியை அசைக்க முடியல. இவர் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு தலைவியை. சரியா? அங்கே இந்த கூத்து நடக்குது. சக்கரம் தொழில இறங்கிடுச்சு. எவன் தீர வாங்கும் தந்தை, அப்படி வந்து உள்ளே வந்து மாட்டினத இந்த எருது, பகடு அப்படின்னா எருது, கைப்பூன் பகட்டின் வருந்தி, கைப்பூன் பகட்டின் வருந்தி. அந்த மேலே எருதுக்கு மேலே பூன் அடிக்கப்பட்ட கட்டையெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த பகடும், அந்த பகடுனா எருது, அந்த எருதும் அங்கே சிக்கிக்கிச்சு வண்டியோடு சேர்ந்து. வராதில்ல, வர முடியாதில்ல, ஏன்னா அதோடு சேர்த்து கட்டியிருப்பாங்கல்லம்மா. இந்த எருதுக்கு மேலே ஒரு கட்டை மாதிரி வரும்ல, அதை கைப்பூன்னு சொல்கிறாங்க. அது அதோடு சேர்த்து கட்டியிருப்பாங்கல்ல, இல்லைன்னா எருது தனியாக ஓடிடுமே வண்டியை விட்டுட்டு. அதனால என்ன ஆயிடுச்சு, பகடு, பகடும் அந்த எருதும் அந்த சேத்துல சிக்கிக்கிடுச்சு. அதிலிருந்து வருவதற்கு முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு அவங்க தந்தையார் உதவி செய்தார்.
அந்த எருதுக்கு, அதுபோல நானும் வருந்துகின்றேன். வந்துட்டானா பாயிண்ட்டுக்கு? இப்போ அந்த எருது எப்படி வருந்துதோ அதை போல நானும் வருந்துகின்றேன், காதலால் வருந்துகின்றேன். வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே, வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே. நோய்னா என்ன நோய்? காதல் நோய். அந்த காதல் நோயினால் நானும் அந்த எருதை போல நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நண்பா என்று தன்னுடைய தோழனிடம் கூறுகின்றான் தலைவன். இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, இப்படி ஒருத்தைய பார்த்தேன்னு சொன்னதோட நிறுத்தி இருந்தால் விஷயத்த கன்வே பண்ணிட்டான்னு நம்ம விட்டுறலாம். ஆனால் இந்த எருது கதையெல்லாம் சொல்லி அந்த எருத மாதிரி நானும் கஷ்டப்படுறேன், காதல் நோயால் கஷ்டப்படுறேன் நண்பா அப்படின்னு சொல்கிறான்னா அவன் வேற என்னமோ சொல்ல வர்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டு நிகழ்வை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள ஒரு அர்த்தம் வைத்து கூறப்பட்டிருக்கின்றது இந்த பாடல். இதை தான் உள்ளுரை ஓமம்னு சொல்கிறோம். உள்ளுரை ஓமம் பாருங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. உள்ளுரை ஓமம்னா என்ன அப்படின்னா, ஒரு தலைவனோ அல்லது தலைவியோ தாம் கூற வந்த கருத்தை நேரடியாக கூறாமல் தெய்வம் அல்லாத பிற கருப்பொருள்களை கொண்டு ஓமை போல வடித்து கூறுவது உள்ளுரை ஓமம். இதில் கடவுளை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. அந்தந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்னா என்ன, மற்ற எல்லா அந்தந்த நிலத்தில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை கருப்பொருள்களையும் இதில் ஏதாவது கருப்பொருள்களை இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கடவுளை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குல்லையே, அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வேண்டாம். இப்போ பாட்டிலேயே நம்ம கவனத்தை செலுத்தலாம். சரியா? ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளை மட்டும் இங்கே கொண்டு வர மாட்டாங்க இந்த மாதிரி பாடல்களில், காதல் பாடல்களில். மற்ற எல்லா கருப்பொருள்களையும் அந்த நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு உதவியாக கொண்டு தான் கூற வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அதுக்கு இணையான ஒரு ஓமையை சொல்லி விளக்குவது, அதுதான் உள்ளுரை ஓமம். புரிஞ்சுதா? உள்ளுரை ஓமம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. சரியா? ஒரு தலைவனோ தலைவியோ தான் கூற வந்த கருத்தை நேரடியாக கூறாமல் தெய்வம் அல்லாத பிற கருப்பொருள்களின் பயனை கொண்டு ஒரு ஓமை போல எடுத்து கூறுவது, நேரடியாக சொல்லாமல் சுத்தி வளைச்சு ஒரு ஓமை மூலமாக சொல்வது, அதுதான் உள்ளுரை ஓமம் என்னும் யுக்தி. புரிஞ்சுதா நான் சொல்றது? அந்த உள்ளுரை ஓமத்தை இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? என்ன பயன்படுத்தியிருக்காங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? எதை சொல்கிறாங்கன்னு, ஓமை போல சொல்கிறாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணி பாருங்கள், கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி. நான் காதல் வயப்பட்டேன் என்று சொல்வதோடு நிறுத்தி இருக்காம என்ன சொல்கிறான், அந்த எருது இருக்கு இல்லையா, தொழில சிக்கின எருது, அதுதான் தலைவன். ஒப்பிட்டு சொல்கிறான், ஓமையாக சொல்கிறான். அந்த எருது தான் நான்ப்பா. அந்த எருது சேத்துல சிக்கி கஷ்டப்படுது, அதை விட்டு மீள முடியாமல் நான் காதலில் சிக்கி கஷ்டப்படுறேன்ப்பா. எப்படி அதிலேருந்து மீள்றதுன்னு தெரில. எப்படி மீள முடியும்? நான் அவளை சந்திச்சாதான் என்னுடைய வருத்தம் தீரும். அவள்கிட்ட பேசணும், பழகணும், அப்போ தான் என் வருத்தம் தீரும் இல்லையா? அது நானாக போய் பண்ண முடியாதுப்பா நண்பா. புரிஞ்சுதா? உன் உதவி எனக்கு வேணுங்கிற மறைமுகமாக. ஒரு மீடியேட்டர் வேணும்ல லவ்வுக்கு ஆரம்பத்தில், எனக்கு நீ வேணுமே, உன் உதவி எனக்கு வேணுமேங்கிற மறைமுகமாக. அதை நேரடியாக கேட்காம இந்த எருது சேரு அப்படின்னு ஒரு ஓமையை சொல்லி உள்ளுரையை பயன்படுத்தி மறைமுகமாக கேட்கின்றான் நண்பனிடம். அந்த எருது தான் தலைவன். சரியா? இப்போ அந்த எருது, அந்த சேரு தான் என்னது, அவனுடைய காதல். மாட்டிக்கிட்டான், அது சேத்துல மாட்டிக்கிச்சு, இவன் காதலில் மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த எருதுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அந்த பொண்ணுடைய அப்பா. அந்த பொண்ணுடைய அப்பா அந்த எருதுக்கு உதவி செஞ்சார், அந்த சேத்துலேருந்து சக்கரம் மேலே வர்றதுக்கு. அதே மாதிரி காதலில் சிக்கின எனக்கு நீ உதவி செய்யணும்.
என் காதல் வருத்தத்தை போக்குவதற்கு உன்னுடைய உதவி எனக்கு வேணும். எப்படி அந்த எருதுக்கு அவங்க அப்பா உதவி செஞ்சாரோ அதே மாதிரி என்னுடைய காதல் நோய்க்கு அந்த வருத்தத்திலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உள்ளுரையாக வைத்து இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இப்போ புரியுதா? உள்ளுரை யுக்தியை பயன்படுத்தி பாடல்கள் எப்படி எழுதியிருந்தாங்கங்கிறது இப்போ ஒரு சான்றாயிடுச்சா உங்களுக்கு? இதே மாதிரி தான் இந்த இறைச்சின்னு நான் சொல்கிறது எல்லாமே இதே மாதிரியான யுக்திகள் தான். அதுவும் அப்படிதான், நேரடியாக சொல்ல இறைச்சினாலும் அதே தாம்மா, நேரடியாக சொல்லாமல் சொல்கிறது. ஆனால் இதில் ஒன்று என்ன, இதெல்லாம் நமக்கெல்லாம் புரியுது, இறைச்சியில் நமக்கு புரியாது. சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு மட்டும்தான் புரியும், நமக்கு புரியாது. அவ்வளோதான், ஒரு சின்ன வித்தியாசம்தான். அதுவும் ஒரு யுக்தி தான், இறைச்சி பொருள் பட எழுதுவதும். புரியுதா? இப்போ உள்ளுரை ஓமத்துக்கு ஒரு பாட்டோடு சான்றோடு உங்களுக்கு நான் அந்த இலக்கணத்தையும் புரிய வைத்து விட்டேன். இதெல்லாம் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக புலவர்கள் கையாண்ட யுக்திகள். இப்போ இந்த பாட்டிலையும் அது கையாளப்பட்டிருக்கு. எனவே என்னுடைய காதல் நோயை தீர்ப்பதற்கு நண்பா நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை மறைமுகமாக இந்த இடத்தில் தலைவன் கூறுகின்றான் என்று இந்த பாடலை முடித்துவிட்டார் அம்மூவனார். நானும் முடித்து விட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை 2 முறை நீங்கள் இந்த காணொளியை போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாடலின் விளக்கம் உங்களுக்கு நல்ல மொத்தமாக அழகாக புரிஞ்சிடும். சரியா? நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டு. நம்ம கிளாஸில் வந்து ஒரு தடவை 2 தடவை தான் நடத்துவாங்க. இது அப்படி இல்லை. இந்த காணொளியை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் புரிகிற வரைக்கும் நீங்கள் திரும்ப போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாடலினுடைய விளக்கம் நன்றாக உங்களுக்கு புரிந்துவிடும். அதுதான் இதனுடைய ஒரு பெனிஃபிட். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பாடத்தோடு நான் இந்த காணொளியை முடித்து கொள்கின்றேன். இனி அடுத்த காணொளியில் அடுத்தது என்ன வரும் வரிசையில் உங்களுக்கே தெரியும், துணைப்பாடம் வரும் இல்லையா? ஒரு தலைக்குளம் என்ற ஒரு அழகான ஒரு கதை, தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய கதை. நல்லா இருக்கும் இந்த கதை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் இது. தற்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கதை, இன்றைய தலைமுறைக்கு அவசியமான ஒரு கதை. அதனால தானே பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த கதையோடு உங்களை அடுத்த காணொளியில் நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது ராஜவள்ளி.